ட்ரம்ப் ஜனவரி 22 அன்று பதவியேற்கிறார். அமெரிக்காவின் முக்கிய பல பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே தங்கள் சர்வதேச மாணவர்களிடம் ஓசோ விரைவாக முடிந்தால் திரும்பி வருமாறு கூறியுள்ளனர். ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சில சமயங்களில் நீங்கள் அமெரிக்க மண்ணில் வர முடியாது. காரணம், அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் மின்னஞ்சல் மற்றும் பிற வழிகளில் தகவல் கொடுத்துள்ளனர். முக்கியமான பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், ஸ்டான்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ் போன்ற பல முக்கிய பல்கலைக்கழகங்கள் தங்கள் சர்வதேச மாணவர்களிடம் கேட்டுள்ளனர். காரணம், இப்போது கிறிஸ்துமஸ் காலம், செமஸ்டர் முடிந்து விடுமுறை நேரம். பெரிய அளவிலான மாணவர்கள் தங்கள் நாட்டிற்கு சென்று விட்டனர். இந்த நேரத்தில் இந்த நினைவூட்டல் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முந்தைய ட்ரம்ப் வந்த நேரத்தில், அதாவது முதல் ட்ரம்ப் நிர்வாகத்தில், சுமார் 7 இஸ்லாமிய நாடுகள், ஆப்பிரிக்க இஸ்லாமிய நாடுகளில் இருந்து மாணவர்கள் அமெரிக்காவின் வளாகத்தில் நுழைய முடியவில்லை. இந்த முறை மேலும் பல இஸ்லாமிய நாடுகளிலிருந்து மாணவர்களை தடை செய்யும் வாய்ப்பு உள்ளது. ட்ரம்ப் தற்போது பதவியேறவில்லை. அவர் அமெரிக்காவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. பல விஷயங்களை செய்ய முடியும். காரணம், அதிகாரிகளை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு அமெரிக்க பத்திரிகை கூறியது யார் யார் ஆந்தி செமிட்டிக் போராட்டம் நடத்தியது என்பதே. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பெரிய பிரச்சனை இருந்தது. அமெரிக்க மண்ணில், அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அமெரிக்க கொடியை எரித்தவர்கள் யார், யார் ஆதரித்தது, நிதி கொடுத்தது என்பன. அங்கே கத்தாரின் உலகளாவிய நிதியின் ஒரு பகுதியாகவே இவர்கள் நிதி பெற்றனர். இவ்வளவு ஒழுங்கமைக்க யார் யார் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தனர்? ஆந்தி இஸ்ரேல் போராட்டத்தை ஒருங்கிணைக்க அமெரிக்காவிலோ வெளியிலோ இருந்தவர்கள் யார் யார் இதை பெரிய பிரச்சனையாக மாற்றி ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாற்றினர்? அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தடுமாறிய சூழ்நிலை என்ன? இதை பற்றிய அறிக்கைகள் உங்களுக்கு தெரியும். CIA மற்றும் பிற இடங்களில் அதிகாரிகளை தேர்வு செய்துள்ளனர். இவர்கள் அறிக்கையை விரைவாக கொண்டு வர வேண்டும். அதாவது, ட்ரம்ப் மிகவும் கோபமாக இருக்கிறார். எந்த காரணத்தாலும் இதை அவர் சமரசம் செய்ய முடியாது. முதலாவது, இதற்கு தொடர்புடைய அமெரிக்காவின் மிக வலுவான சமூகமான அமெரிக்க யூதர்கள். காரணம், அவர்களின் நிதி மற்றும் வாக்குகளால் ட்ரம்ப் பதவியேறுகிறார். முதல் அறிகுறி ட்ரம்ப் கொடுத்தது இஸ்ரேலின் தூதராக யாரை நியமித்தார் என்பதே. மத்திய கிழக்கு, ஆசியா, அதன் பிரதிநிதியாக யார் சென்றார்? இதையெல்லாம் பார்த்தால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களை மட்டுமே அவர் அங்கே நியமித்துள்ளார். இதில் படம் மிகவும் தெளிவாக உள்ளது. ட்ரம்ப் வந்தால் நடவடிக்கை எடுப்பார். அதாவது, அவர் முன்பு கூறியுள்ளார், எந்த பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்கள், அதாவது அமெரிக்காவில் உள்ள மாணவர்கள் என்றாலும், எந்த பல்கலைக்கழகங்கள் அமெரிக்க கொள்கை உருவாக்கம், கொள்கை அணுகுமுறைக்கு எதிராக செயல்பட்டது, எந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பார்ட்டி உறுப்பினர்கள் அமெரிக்க கொள்கைக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டனர், அனைவருக்கும் எதிராக. இவர்களுக்கு அமெரிக்க கூட்டாட்சி அரசின் நிதி உள்ளது. அந்த நிதியை நிறுத்துவேன் என்று கூறியுள்ளார். அதாவது, அதை இல்லாமல் செய்வேன். அப்படி வந்தால் பல பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு நிதி பிரச்சனையாகும். இதனால் பல்கலைக்கழகங்கள் மிகவும் பயந்துள்ளன. காரணம், இந்த ஒரு நேரத்தில் பல பல்கலைக்கழகங்கள் இந்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்கின. பின்னர் நியூயார்க் மற்றும் பிற நகரங்களில் இந்த மாணவர்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினர். அமெரிக்க கொடியை வெளிப்படையாக காம்பஸில் வைத்து எரித்தனர். இதற்கு பிறகுதான் ட்ரம்ப் கடுமையாக பதிலளித்தார். ஆனால் தற்போதைய பைடன் அல்லது தோற்ற கமலா இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்க மக்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. காரணம், அமெரிக்காவில் படிக்க வருகிறார்கள், அமெரிக்க காம்பஸ்களில் இருந்து படித்து வெளியேறுகிறார்கள், பல விதங்களில் அங்கே வேலை செய்ய முயற்சிக்கிறார்கள், வெளியே செல்கிறார்கள். அந்த மாணவர்கள் அமெரிக்க சட்டத்தையும் அங்கேயுள்ள நிலத்தையும் பின்பற்ற தயங்குகிறார்கள். அமெரிக்காவின் ஒரு உலகளாவிய நலன் உள்ளது, இஸ்ரேலுக்கும் உள்ளது. அதற்கு எதிராக அங்கே ஆன்டி செமிட்டிக் இயக்கத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதாவது, இஸ்ரேலில் பல பள்ளிகள் உள்ளன, யூத மதத்தை கற்பிக்கின்றன. அந்த பள்ளிகளுக்கு கூட இந்த மாணவர்கள் சென்று தாக்க முயற்சித்தனர். சிறிய குழந்தைகளை தாக்க முயற்சித்தனர். அங்கேயுள்ள பெண் ஆசிரியர்களை தாக்க முயற்சித்தனர். அதேபோல்
யூத சமூகத்தை தெருவில் செல்லும்போது, பல்கலைக்கழகத்தின் அருகே செல்லும்போது அவமரியாதை செய்யத் தொடங்கினர். இதேபோல உள்ளூர் மாணவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள். அதே போல இந்த மாணவர்கள் திடீரென ஒரு முடிவை எடுக்கின்றனர். அவர்கள் அனைவரும் இஸ்லாமுக்கு மாறுகின்றனர், ஷால் போன்றவற்றை அணிந்து. ஆனால் அமெரிக்க அரசு, அதாவது பைடன் நிர்வாகம், அதற்கு எதிராக பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் துல்லியமான நடவடிக்கை எடுக்கும். இதில் இந்திய மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்தியாவில் இருந்து சென்ற முஸ்லிம் மாணவர்கள் உள்ளனர். அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தடை வரும். காரணம், அமெரிக்கா உங்களை அனுமதிக்காது. காரணம், நீங்கள் அங்கே செல்லும்போது விமான நிலையத்தில் அமெரிக்க குடிவரவு அதிகாரிகள் உங்கள் விவரங்களை எல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு உள்ளது. நான் இதை கூறுவது மலையாள மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக. உங்களை கேள்வி கேட்க வாய்ப்பு உள்ளது. சில சமயம் உங்களை திருப்பி அனுப்புவார்கள். அதாவது புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு நாட்டில் படிக்க செல்லும்போது அந்த நாட்டின் சட்டங்களையும் அவர்களின் புவியியல் அரசியலையும் அவர்களின் அரசியல் விவகாரங்களையும் அறிந்திருக்க வேண்டும். நான் USA டுடே படித்த பிறகு இதற்கான ஒரு பெரிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக DSIக்கு பாஸ் செய்யும் விமான நிலையங்களிலும் மற்ற இடங்களிலும் எங்கு சென்றாலும் பாஸ் செய்யும். அதாவது இந்த மாணவர்களை திருப்பி அனுப்பும் வாய்ப்பு மிக அதிகம். அதனால மிகவும் கவனமாகவும் எல்லாவற்றையும் கவனமாகவும் கையாள வேண்டும். மற்றொரு விஷயம், இந்த ட்ரம்ப் என்று கூறப்படும் குடியரசு கட்சி, அவர்களின் தலைவர்கள் என்றால் அவர்களின் கட்சி பணியாளர்களும் அவர்கள் அனைவரும் அமெரிக்க சட்டத்தையும் அன்பையும் பின்பற்றும் ஒரு பிரிவினர். அவர்களுக்கு இந்த லிபரல் பாசம், இஸ்லாமிய பாசம் இல்லை. ஒரு விஷயத்தில் மிகவும் துல்லியமாக இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த குடியரசு கட்சி இம்முறை அதிகம் வெற்றி பெற முடிந்தது. காரணம், அவர்களுக்கு எந்த சமூகத்துடனும் சிறப்பு கவனம் இல்லை. அடிப்படையில் அவர்கள் ஒரு பெரிய சதவீதம் கிறிஸ்தவ இவாஞ்சலிக்கல் மற்றும் கத்தோலிக்கர்கள். ஆனால் அவர்களுக்கு இறுதியில் இந்த மைட்டி அமெரிக்கன், அதாவது காட் பிளஸ் அமெரிக்கா என்பதே அவர்களின் மிகப்பெரிய கோஷம். அமெரிக்கர்களுடன் தொடர்புடைய மற்றும் அங்கே சென்று பார்த்து புரிந்து கொண்ட ஒரு விஷயம், அவரவர் நாட்டை விட்டு பிரியவில்லை. அங்கே குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் என்றாலும் மலையாளிகள் என்றாலும் அவர்களின் முதல் காதல் என்றால் நிச்சயமாக அந்த மாநிலமே. பின்னர் பல இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கு உள்ள பாசமும் நாட்டுப்பற்றும் உள்ளது. இது எல்லாம் அங்கே உள்ளது. ஆனால் அந்த நாட்டில் சென்று பிரச்சனை ஏற்படுத்தினால் அவர்கள் பிடித்து விடுவார்கள். உலகளாவிய அளவில் அமெரிக்கா மிகப்பெரிய சூப்பர் பவர். அதே போல இஸ்ரேலிய சமூகத்துடனான அவர்களின் உறவை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலுக்கு வலியுறுத்தும் எந்த விஷயத்தையும் அமெரிக்கா எடுத்துக்கொள்ளாது. காரணம், இஸ்ரேலை அமெரிக்கா பார்த்து கொண்டிருப்பது அவர்களின் 59வது மாநிலமாக. அதனால்தான் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் தலையிடுகிறார்கள். அதனால்தான் இஸ்ரேல் இவ்வளவு வலிமையானதாக மாறியது. அதே போல அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலிய யூத சமூகமும் ஒரு பெரிய வணிக குழுவாகும். உலகளாவிய அளவிலும் அமெரிக்காவில் உள்ள வணிகத்தின் முதுகெலும்பு என்று கூறுவது இவர்களே. நிதி சந்தையை இவர்களே கையாள்கிறார்கள். காரணம், அமெரிக்கா ஒரு மூலதனவாத நாடு. அதனுடன் தொடர்புடைய நிதியும் பொருளாதாரமும் இவர்களே கையாளுகிறார்கள். காரணம், அமெரிக்க வணிகத்தை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லும் முக்கியத்துவம் இந்த சமூகத்திற்கே உள்ளது. அவர்களுக்கு இஸ்ரேலுடன் உள்ள உறவு மிகவும் வலுவானது. அவர்களை வலியுறுத்தும் எந்த முடிவையும் ட்ரம்ப் நிர்வாகம் ஒருபோதும் எடுக்காது. அதனால்தான் இஸ்ரேலுக்கு இந்த நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகின்றனர். அமெரிக்க சமூகத்திற்கு இஸ்ரேலுடன் உள்ள உறவையே இது காட்டுகிறது. அங்கே ஏதேனும் இஸ்ரேல் ஆண்டி, இஸ்ரேல் ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் நடக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த காரணத்தாலும் அமெரிக்கா அதை ஒருபோதும் சகிக்காது. கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதனால தான் பல்கலைக்கழகங்கள் பயப்படுகின்றன. இந்த பல்கலைக்கழகங்களின் மத்திய அரசின் மானியத்தை குறைத்தால் இந்த பல்கலைக்கழகங்கள் நாளை நிலைத்திருக்கும் விஷயம் கூட சந்தேகமாக இருக்கும். அதே போல மத்திய அரசு வரவிருக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் மானியம் வழங்குகிறது. இதையெல்லாம் எடுத்து விடுகின்றனர். இதை செய்த பல பல்கலைக்கழகங்கள், அவர்களை ஆதரித்த பல்கலைக்கழகம், அமெரிக்க கொடியை எரித்த பல்கலைக்கழக காம்பஸ்,
ஆண்டி செமிட்டிக் போராட்டம் நடத்திய பல்கலைக்கழகங்கள் இதற்கெல்லாம் ட்ரம்ப் பாடம் புகட்டுவார் என்று முன்பே கூறியிருந்தார். இதன் பிரதிபலனமாகவே இத்தகைய செய்திகள் வருகின்றன. சர்வதேச மாணவர்கள் ஒரு நாட்டில் படிக்கச் செல்லும்போது அவர்கள் படித்து திரும்ப வேண்டும். இல்லையெனில் அவர்களின் அரசியலில் தலையிட முயன்றால் இத்தகைய நாடுகள் உங்களை ஒருபோதும் சகிக்காது. இதை நீங்கள் அடிவரையிட்டு புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்.